If f is an identity function, then the value of f of 1 minus 2 f of 2 plus f of 3 is option A 0, option B minus 3, option C 1, option D minus 1. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத கண்டிஷன். அதாவது எக்ஸ்ன்னு போட்டால் ஆன்சர் எக்ஸ் தான் வரும். இப்போது எஃப் ஆஃப் ஒன் கொஸ்டினில் பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸும் போது எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ ஒன்று தான். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 2, முன்னாடி 2க்குனா 2 அப்படி வச்சுப்போம். எஃப் ஆஃப் 2க்கு வேல்யூ 2, அப்போ 2 இன்ட்டு 2 4. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரும், 3. அப்போ ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் 2 எஃப் ஆஃப் 2 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 3 வேல்யூ அப்ளை பண்ணால் 1 மைனஸ் இதனோட வேல்யூ 4 ப்ளஸ் 3. அப்போ 1 ப்ளஸ் 3 4, 4 minus 4 equal to 0. If f of x equal x plus 1, then f of y plus 2 is option A y plus 3, option B y plus 5, option C y plus 7, option D y plus 9. The given f of x equal x plus 1, then f of y plus 2 ஈக்குவல் டு டேஷ். அதான் கொஸ்டின். மொதல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னு என்ன வருது? எக்ஸோட ஒன்றை ஆட் பண்ணி இங்கே தந்திருக்கான். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2னா ஒய் ப்ளஸ் 2 கூட என்ன செய்யணும்? ஒன்றை ஆட் பண்ணி போடணும். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருதா? அப்போது எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2னா ஒய் ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போது ஒய் ப்ளஸ்ஸு 3. சரி, இப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ முன்னாடி ஒரு எஃப்க்கு அதை எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ்ஸு 3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 3 வேல்யூ ஒய் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போது ஒய் ப்ளஸ்ஸு 4 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் ஃபைனலாக எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 2 இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதனுடைய வேல்யூ ஒய் ப்ளஸ் 4 தந்திருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ்ஸு 4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் 4னா ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போது ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. அப்போது ஆன்சர் ஒய் ப்ளஸ்ஸு 5. இப்போ ஆன்சர் இஸ் த ஒய் ப்ளஸ்ஸு 5. Sum of first n terms of the series root 2 plus root 8 plus root 18 plus etc. is option A n into n plus 1 by 2, option B square root of n, option C n into n plus 1 divided by root 2, option D 1. இந்த சம்மில் பாருங்கள், ரூட் 2 ப்ளஸ் ரூட் 8 ப்ளஸ் ரூட் 18 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு இருக்குது. இதில் வந்து நம்ம ரூட் 2 அப்படியே வச்சுக்கலாம். ரூட் 8ங்கிறது எப்படி பிரிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பிரிக்கலாம். 18 அப்படிங்கிறத 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்போது இதில் ரூட் 2 ப்ளஸ்ஸு இந்த 2 2 இருக்கா, ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்போது 2 ரூட் 2 ப்ளஸ் இந்த 2 3ல் ஒரு 3 வெளியே எடுத்தோம்னா 3 ரூட் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரூட்டுங்கிறது காமனாக எடுத்துடலாம். ரூட்டுங்கிறது காமனாக எடுத்தால் ரூட் 2 காமனாக எடுத்தால் இந்த பிளேஸில் 1 நேரம் 1 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ்ஸு எக்ஸட்ரான்னு வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். அப்போது சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை த 2 அப்படின்னு இருக்குது. இந்த சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ரூட் 2 இன்ட்டு இந்த பிளேஸில் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம். n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2ங்கிறது எப்படி இதெல்லாம் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படின்னு இதெல்லாம். அப்போது ரூட் 2, அப்போ n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ரூட் 2 கேன்சல், மீதி இருக்கிறது n இன்ட்டு இந்த n ப்ளஸ் 1 டிவைடட் பை த ரூட் 2. A boy saved rupees 1 on the first day, rupees 2 on the second day, rupees
4 on the third day, and so on. How much did the boy will save up to 20 days? Option A, 2 power 19 plus 1. Option B, 2 power 19 minus 1. Option C, 2 power 20 minus 1. Option D, 2 power 21 minus 1. இந்த சம் வந்து ஜாமெட்ரிக் சீரீஸில் நம்ம போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு ஆர்னா காமன் ரேஷியோ ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் டிவைட் பை த ஃபஸ்ட் டேர்ம் போடும்போது 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 20 அப்படின்னு இந்த இதை தந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் த சீரீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜிபி சம் ஆஃப் த ஜிபி தப்போ எஸ்என் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஆர் பவர் n minus 1 divided by r minus 1 if r is the greater than 1. ஆரோட வேல்யூ 1ஓட அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணும்போது வேல்யூஸ் அப்ளை பண்ணால் சம் 20 S20 ஈக்குவல் ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு ஆர் பவர் n அப்போ 2 பவர் 20 minus 1 divided by r minus 1, therefore r minus 1, therefore 2 minus 1. அப்போ நம்ம கிடைக்க வேண்டிய ஆன்சர் the 2 power the 20 minus 1. The square root of 4m square minus 24m plus 36 is option A 4 into m minus 3, option B 2 into m minus 3, option C 2m minus 3 whole square, option D m minus 3. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4m ஸ்கொயர் மைனஸ் 24m ப்ளஸ் 36 அப்படின்னு இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 4 எல்லாத்துலேயும் காமனாக வெளியெடுக்க முடியும். அப்போ 4ங்கிறது காமனாக எடுத்தோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 6m ப்ளஸ் 9 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டி பண்ணால் 9 வரணுமா, இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த -3 இன்ட்டு -3 ஸ்ப்ளிட் பண்ணலாம். -2 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 9. அப்போது இந்த இடத்துல வேரியபிள் வந்து எம்முனால m டிவைடட் பை m போடும்போது m minus 3 அப்படின்னு சொல்லி ஃபேக்டர் கிடைக்குது. இந்த 4 இன்ட்டு m minus 3 இன்ட்டு m minus 3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போது ஸ்கொயர் ரூட்டுங்கும்போது 4 m minus 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரி, இதில் பார்த்து ரூட் எடுக்கும்போது 4க்கு ரூட் எடுத்தால் 2 வரும். m minus 3 ஹோல் ஸ்கொயருக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா ஒரே ஒரு m minus 3 கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு m minus 3 இஸ் த ரிசல்ட். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த எக்ஸோட வேல்யூ இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். சம்மில் பார்த்திங்கன்னா ரோ மல்டிபிள் காலம் தந்திருக்காங்க. ஈக்குவல் டு 6ன்னு தந்திருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ரோ மல்டிபிள் காலம் போது பாருங்கள் 4 இன்ட்டு 1 4, அப்போ 3 இன்ட்டு -2 -6, 2 இன்ட்டு எக்ஸு 2x, அப்போ ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 6. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், -2 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 6. அப்போது 2x ஈக்குவல் டு 6, இந்த -2 ரைட்டில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். அப்போது 2x ஈக்குவல் டு 8. அப்போது x ஈக்குவல் டு 8/2. அப்போது x ஈக்குவல் டு 4. A line which intersect a circle at 2 distinct points is called option A point of contact, option B secant, option C diameter, option D tangent. If the points 0, 0, A, 0 and 0, B are collinear, then option A equal to B, option B A plus B, option C AB equal to 0, option D A not equal to B. இந்த சம்மில் வந்து ஸ்லோப் ஆஃப் 0, 0, ஸ்லோப் ஆஃப் A, 0 அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்டு, அப்போ செகண்டு தேர்டு, இது ரெண்டுக்கு தனித்தனியாக நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ஸ்லோப்பு m ஈக்குவல் த y2 மைனஸ் y1 டிவைட் பை த x2 மைனஸ் x1 அப்படிங்கிறது ஃபார்முலா. y2ங்கிறது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த m1 ஈக்குவல் டு y2ங்கிறது 0, y1ங்கிறது 0 தான், டிவைட் பை x2 மைனஸ் x1. அப்போ a மைனஸ் 0 வரும். அப்போ மேலே நியூமரேட்டரில் 0 டிவைட் பை a அப்படின்னு கிடைக்குது. அதுமாதிரி இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும்போது ஸ்லோப் m2 ஈக்குவல் ஃபார்முலா y2 மைனஸ் y1 டிவைட் பை த x2 மைனஸ் x1. இப்போ y2ங்கிறது
பார்க்கும்போது y2 is the b மைனஸ் y1ங்கிறது 0 டிவைடட் பை x1 அப்படிங்கிறது 0, x2ங்கிறது 0, x1ங்கிறது a. இப்போ 0 மைனஸ் a அப்படின்னு கிடைக்கும். therefore m2 ஈக்குவல் டு b டிவைடட் பை மைனஸ் a அப்படின்னு கிடைக்குது. இப்போது கொலினியர் அப்படிங்கிறதுனால ஸ்லோப்ஸ் எப்படிக்கும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ கொலினியர்னால த ஸ்லோப்ஸு ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதுவோம். அப்போது m1 ஈக்குவல் டு m2 அப்படின்னு எழுதுவோம். அப்போ m1 வேல்யூ என்னது 0 பை a, m2 வேல்யூ பார்த்திங்கன்னா b டிவைடட் பை மைனஸு a அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 இன்ட்டு மைனஸ் a ஈக்குவல் டு a இன்ட்டு பின்னு கிடைக்கும். அப்போது 0 ஈக்குவல் டு ab அப்படிங்கிறது ரிசல்ட் கிடைக்குது. In a right angled triangle ABC, right angled at B, if the side BC is parallel to x-axis, then the slope of AB is option A √3, option B 1 by √3, option C 1, D not defined. டயக்ராமில் பாருங்கள், இந்த பிசிங்கிறது பேரலல் டு எக்ஸைசிஸாக இருக்குது. இப்போ ஏபி வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு த எக்ஸைஸாக இருக்குது. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்ன வரும்னா tan தீட்டா, அதாவது ஸ்லோப் வந்து எம்முன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து tan தீட்டா அப்படின்னு அர்த்தம். இது பர்பெண்டிகுலர் டு த எக்ஸைசிஸ் அப்படிங்கிறதுனால எம் ஈக்குவல் டு என்ன வரும் tan 90 அப்படின்னு எழுதலாம். tan 90 அப்படின்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90 வேல்யூ tan 90 வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போது இது வந்து நாட் டிஃபைன்டு அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். A ladder of length 14 meter just reaches the top of a wall. If the ladder makes an angle 60 degree with the horizontal, then the height of the wall is. You see the diagram. It is a ladder. This one is the wall. Okay, the ladder makes an angle to the horizontal is a 60 degree. Okay, therefore the angle opposite side is the x, that is the opposite side. It is a right angle opposite side is the hypotenuse. Therefore opposite hypotenuse given. அப்போ opposite divided by hypotenuse equal to the sin theta. அப்போ opposite value we don't know, அதை xன்னு வச்சுக்கலாம். அப்போ divided by hypotenuse 14, sin 60 degree அப்படின்னு எழுதலாம். அப்போ x divided by 14 equal to sin 60 வேல்யூ வந்து நம்மளுக்கு √3/2, the √3/2 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 இது கேன்சல் பண்ணால் 7 வரும். அப்போ x ஈக்குவல் டு கிராஸ் மல்டி பண்ணால் 7√3 மீட்டர். The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is option A 60 pi centimeter square, option B 68 pi centimeter square, option C 120 pi centimeter square, option D 136 pi centimeter square. The cone height given, height of the cone is given the 15 centimeter and the diameter is given the 16 centimeter. Therefore radius of the cone is the diameter divided by 2. Therefore 16 divided by 2, 8 centimeter. The CSA of a cone is asking the question. The CSA of a cone is asked the question. The formula is the pi or L. First we find the L value. The L equal to the square root of the h square plus r square. Therefore L equal to the 15 square plus 8 square equal to the square root of 15 square is the 225 plus 64 equal to square root of 289. Therefore L equal to 17 centimeter. The L is the 17 centimeter. Therefore the CSA equal to the formula pi or L. Therefore the pi into R value 8 into the L is the 17. Therefore we get the value 136 pi centimeter square. A semicircular
thin sheet of a metal of diameter 28 centimeter is bent and an open conical cup is made. What is the capacity of the cup? The diameter of the semicircle d equal to 28 meter. Therefore, radius equal to the 28 divided by 2 equal to the 14 meter. Now you see the slant height of the cone. The slant height of a cone is equal to the radius of the semicircle. It is the formula, radius of semicircle. The radius of semicircle. The slant height is the L. The radius of the semicircle is the 14 meter. Therefore, L equal to 14 meter. Next, we find the circumference of the semicircle. The circumference of the semicircle. The formula is the pi r is the formula. The pi value 22 divided by 7 and r value is the 14. We simplifying it, we get the 44 meter. You see the circumference, base circumference of the cone. Base circumference of the cone. Above base circumference of a cone. Base circumference of a cone equal to circumference of the semicircle. Circumference of semicircle. The base circumference of a cone. Base is the circle. Therefore, circumference formula 2 pi r equal to circumference of the semicircle is the 44 meter. Therefore, we simplifying it. The 2 into pi value 22 divided by 7 into the radius we don't know. Therefore, 44. Therefore, r equal to take these two values to right hand side. The 44 into the 1 by 2 into the 7 divided by the 22. 22 or the 44. The 44 is cancelled. Next, we get the r equal to 7 meter. The r is the radius of the cone is the 7 meter. Next, the height of the cone. We find the height of the cone. The height of the cone h equal to, use the formula, the L square minus r square. Therefore, the L square is the 14 square. R square is the 7 square. Next, the 7 square you take commonly. The h equal to the square root of the 7 square you take common. The 7 square commonly we take. Here is the 2 square minus 1 square. Therefore, h equal to the square root of the 7 square. The 2 square is the 4 minus 1. Therefore, h equal to 7 square root of 7 square into the 3. Next, h equal to take the root outside. We are getting value 7 square root of 3 meter is the h. Next, we find the volume of the cone. Volume of cone equal to, formula is the 1 by 3 pi r square h. Therefore, 1 by 3 pi into r square. R is the 7. Therefore, 7 into 7, h is the 7 root 3. Next, the pi place we substitute the value. Therefore, 1 by 3 into 22 divided by 7 into 7 into 7 into 7, the root 3. Therefore, 7 is the cancel. Next, the 22 into the 49 root 3 divided by 3. Divided by the 3. Next, you multiply it. 22 into 49 is the 1078 root 3 whole divided by the 3 centimeter cube. If the observations 1, 2, 3, etc. 50 have the variance V1 and
observations 51, 52, 53, etc. 100 have the variance V2. Then V1 divided by V2 is option A 0, option B 1, option C 2, option D 3. You see the first 1 to 2, 3, etc. 50, and the second 51, 52, 53, etc. 100. Comparing these two, the second one increased by 50. ரெண்டையும் கம்பேர் பண்ணால் செகண்ட் ஒன் வந்து 50 அதிகமாக வருது. We know the increasing or decreasing in same manner, standard deviation is unaltered. அப்போது வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதோ டிக்ரீஸ் ஆகும்போதோ நமக்கு என்ன ஆகுது, the standard deviation வந்து சேஞ்ச் ஆகாது. The variance of first one is the V1, வேரியன்ஸ் ஆஃப் செகண்ட் ஒன் இஸ் த V2. அப்போ ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு வேரியன்ஸும் நமக்கு எப்படி ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் ரெண்டு வேரியன்ஸை நம்ம டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் வேல்யூவாக இருக்கிறதுனால ரெண்டு டிவைட் ஆகும்போது நமக்கு ஒன் தான் ஆன்சர் கிடைக்கும். When 3 coins are tossed, the probability of getting the same face on all the 3 coins is option A 1/8, option B 1/4, option C 3/8, option D 1/3. The 3 coins are tossed. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் அப்போ n of s ஈக்குவல் டு 8. அப்போது 3 coins டாஸ் போடும்போது n of s ஈக்குவல் டு 8. அடுத்தது என்ன சொல்ல ஈவெண்ட்டு கேட்டுக்காங்க, என்ன கேட்டுக்காங்க, சேம் ஃபேஸ். அப்போது சேம் ஃபேஸுங்கும்போது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் இது மூணுமே சேம் ஃபேஸில் இருக்குது. இன்னொன்று டெய்ல் இது ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் த ஈவெண்ட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் வருது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈவெண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். அப்போது 2/8 ஈக்குவல் டு சிம்ப்ளை பண்ணோம்னா 1/4.